அம்மாயி ஸ்பெஷல் புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்படியும் நம்ம ட்ரிப்பு போனால் புளிசோறு இல்லாமல் போகவே மாட்டோம். அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இன்ப சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ எந்த சுற்றுலாவாக இருந்தாலும் இந்த ஒரு புளி சாப்பாடு இல்லாமல் நிறைவடையவே அடையாது. அது எப்படி பண்ணுறதுன்னா, லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி உப்பு மஞ்சத்தூள் எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை அடுப்பில் வச்சு ஒரு திக் குழம்பு ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு வணக்கிட்டு நம்ம இந்த கொதிக்க வச்ச புளியை எடுத்து உள்ளே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வெந்தய பவுடர் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு ஒரு திக் பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வணக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு ஆற வச்சு இந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், வேறு லெவல் இருக்கும். கூடவே கெட்டியான எருமை தயிர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.